வாங்க கொய்யாக்காயில் சட்னி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: வரமிளகா 4ங்க, ஒரு கொய்யாக்காய், தேங்காய் துருவுனது கொஞ்சங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தக்காளி, கருவேப்பில்லைங்க, தேவையான அளவு உப்புங்க. போய் ஃபஸ்ட்டு வறுத்துட்டு வரலாங்க. எத்தனை ஸ்பூன்? 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றணும். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றியாச்சுங்க. கடுகு கொஞ்சம் போடுங்க. போட்டுக்கலாங்க. பூண்டு, இஞ்சிங்க, சின்ன வெங்காயங்க, நம்ம வெட்டி வச்சுருக்கிற கொய்யாக்காய் சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. இந்த கொய்யாக்காய் நல்லா வணங்குங்க. தேங்காய் பூ சேர்த்துக்கணுங்க. தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள், கொய்யாக்காய் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கொய்யாக்காய் சட்னி. இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கொய்யாக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. டிஃப்ரெண்டாலாம் நைஸாக அரைக்கணுங்க. இட்லி வச்சு அதில் இந்த சட்னி வச்சு கொஞ்சம் நல்லா ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.